இன்கம் மெத்தடுக்கு இன்னொரு பேர் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட். This method approaches national income from the distribution side. அப்போ நேஷ்னல் இன்கம் இன்கம் மெத்தட் டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து பார்க்குறாங்க. Under this method, national income is calculated by adding up all the incomes generated in the course of producing national product. இப்போ ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் முக்கியமாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய லேண்டு, லேபர், கேபிட்டல். அப்போ அதுக்கான ரிவார்டு, அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரிவார்டு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெறக்கூடிய பேமெண்ட், அதுதான் ஃபேக்டர் இன்கம். அதனால தான் அதுக்கு ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் மெத்தட் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஃபர்ஸ்ட் ஒன், the enterprises are classified into various industrial groups. இங்கே இருக்கக்கூடிய எல்லா என்டர்பிரைசஸையும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா என்டர்பிரைசஸையும் என்ன பண்ணுறாங்க, வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. செகண்ட் ஒன்று, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மூலமாக வரக்கூடிய இன்கமுக்கு பேர் தான் ஃபேக்டர் இன்கம். அந்த ஃபேக்டர் இன்கமையும் ஒரு 3 குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் இன்கம்ஸ் ஆர் குரூப்டு அண்டர் லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்டு மிக்சடு இன்கம். லேபர் இன்கம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு லேபராக இருந்தோம்னா நமக்கு டெய்லி வேலைக்கு போனோம்னா நமக்கு வேஜஸ்ன்னு கொடுப்பாங்க. நீங்கள் மந்த்லி பேமெண்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு சேலரின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறாங்க. ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னால் ப்ரொடக்டிவிட்டிக்காக கொடுக்கக்கூடிய பேமெண்ட். அதாவது ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய எஃபிஷியன்சிக்காக கொடுக்கக்கூடியது. நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா அதுக்காக வழங்கப்படக்கூடிய உற்பத்தி திறன் ஊக்குவிப்புக்காக வழங்கக்கூடிய தொகை, ப்ரொடக்டிவிட்டிக்காக கொடுக்கக்கூடியதை ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோசியல் செக்யூரிட்டி, அதாவது சமூக பாதுகாப்புக்காக ஓனர் கொடுக்கக்கூடியது, அதுதான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு சோசியல் செக்யூரிட்டி. இதை லேபர் இன்கம் நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக கேபிட்டல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். கேபிட்டல் இன்கம்னால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதுலேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் வரும், டிவிடெண்ட் அண்டு ராயல்ட்டி கிடைக்கும். இதை தான் நம்ம கேபிட்டல் இன்கம்னு சொல்கிறோம். இதில் ராயல்ட்டின்னு சொல்லக்கூடியது ஒரு கம்பெனியில் அது ஒரு ஒர்க் பண்ணுறாரு, அவங்க சொன்ன அச்சீவ்மெண்ட்லாம் முடிச்சிடறாரு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஒரு ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ராயல்ட்டி ஒரு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும் அந்த கம்பெனிலேருந்து அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்காக. அதுதான் ராயல்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மிக்சடு எக்கனாமின்னு சொல்லியிருக்காங்க, மிக்சடு இன்கம்னு சொல்லியிருக்காங்க. மிக்சடு இன்கம்னா ஃபார்மிங் மூலயமா கிடைக்கக்கூடியது, அதாவது பண்ணை மூலமாவுடைய வருமானம், அப்புறம் சோலோ ப்ராப்பர்ட்டிஷிப், இதுனா தனி மனித நிறுவனங்கள் அது மூலயமா வரக்கூடியது, அப்புறம் அதர் ப்ரொஃபஷன், பல்வேறு ப்ரொஃபஷன் மூலயமா வரக்கூடிய இன்கம். அதனால தான் இதை மிக்சடு இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் எ டொமஸ்டிக் ஃபேக்டர் இன்கம் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம்ஸ் ஃப்ரம் அப்ராட். நேஷ்னல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா என்னவா கால்குலேட் பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக் ஃபேக்டர் இன்கம் ஆகும். அப்புறம் அதோட நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். டொமஸ்டிக் ஃபேக்டர் இன்கம்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது மூலமா வரக்கூடிய இன்கமும், நெட் ஃபேக்டர் இன்கம் அதாவது வெளிநாட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மூலமா வரக்கூடிய வருமானம், வெளிநாட்டு நிறுவனங்களுடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம கொடுத்த பேமெண்ட்டு, அதை சேர்த்தது தான் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இது ரெண்டுத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஐ ப்ளஸ் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. அதில் ஒய்ங்கிறது நேஷ்னல் இன்கம் நோட் பண்ணுது, டபிள்யூங்கிறது வேஜஸ்ஸு, ஆருங்கிறது ரெண்ட்டு, ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு, பைங்கிறது ப்ராஃபிட் அட்டை நோட் பண்ணுது. ஆர் மீன்ஸ் எக்ஸ்போர்ட், பி மீன்ஸ் இம்போர்ட்ஸ். This method is adopted for estimating the contribution of the remaining sectors, the small enterprises, banking and insurance, commerce and transport, professions, liberal arts and domestic service, public authorities, house property and foreign sector transaction. ப்ரொடக்ஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிங், மைனிங் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ ரிமைனிங் அது போக ரிமைனிங் உள்ள செக்டாருடைய கான்ட்ரிபியூஷனை எஸ்டிமேட் பண்ணுறது தான் இந்த மெத்தட். இன்கம் மெத்தட் என்ன பண்ணுது, ரிமைனிங் செக்டாருடைய கான்ட்ரிபியூஷனை எஸ்டிமேட் பண்ணுறது தான் இன்கம் மெத்தடு. அந்த ரிமைனிங் செக்டார் என்னங்கிறத நம்ம பார்த்தோம்.
அதில் நமக்கு லிபரல் ஆர்ட்ஸுங்கிறது கலை மூலியமாக வரக்கூடிய வருமானம். டொமஸ்டிக் சர்வீஸ்னால் வீட்டு வேலை. பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடியது பொது நிறுவனங்கள். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா நம்ம வீட்டில் உள்ள சொத்து அது. ஃபாரின் செக்டார் ட்ரான்சாக்ஷன்னா ஃபாரினுக்கு நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல அதை குறிக்கக்கூடியது. டேட்டா ஆன் இன்கம் ஃப்ரம் அப்ராட் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் த அக்கௌண்ட் ஆஃப் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ அப்ராட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் அது சம்மந்தமான டேட்டா. அப்ராட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம்மை நம்ம எப்படி சார் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதை வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு ஒரு ரெக்கார்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் அது இருக்கும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா ஒன்றும் கிடையாது, வெளிநாடுகளுக்கு நம்ம கொடுத்த அமௌண்ட்டும் வெளிநாடுகள்லேருந்து நம்ம வாங்கிக்கிட்ட அமௌண்ட்டும் அதை நம்ம குறித்து வச்சுக்கிறது தான் ரெக்கார்டு பேர் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு. அப்போ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ இன்கம் கிடச்சிருக்கு, நம்ம எவ்வளோ வந்து வெளிநாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ப்ராடக்ட் மெத்தட் மாதிரியே இன்கம் மெத்தட்லேயும் சில ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து 4 items ஆர் நாட் டு பி இன்க்ளூடட் ஒயில் வி மெஷர் த நேஷ்னல் இன்கம். ஃபஸ்ட்டு ஒன் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன், அந்த பென்ஷன் வந்து அவர் வந்து சர்வீஸ் முடிச்சதுக்காக கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த பென்ஷன் வாங்கும்போது அவர் சர்வீஸில் இருக்க மாட்டார். அப்போ நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது எப்போதுமே கரண்ட் இயரை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ கரண்ட் இயரை கால்குலேட் பண்ணும்போது அவர் எந்த விதமான சர்வீஸும் பண்ணலை. அப்போ அவர் முன்னாடியே பண்ண சர்வீஸுக்கு தான் இப்போ இந்த பென்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை வந்து எதில் சேர்க்க மாட்டாங்கன்னா இன்கம் மெத்தடில் நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணும்போது சேர்க்க மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று, த ரிசிப்ட் ஃப்ரம் த சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸு ஷுட் நாட் பி ட்ரீட்டட் ஆஸ் பார்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் as they do not create new flow of goods or services in current year. இப்போ செகண்ட் ஹேண்ட் குட்ஸ், இப்போ நம்ம 2 வீலரோ காரோ இல்லை மொபைலோ ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு 1 year 2 year கழித்து விற்க போகிறோம் அப்படின்னா அது மூலிமா நமக்கு இன்கம் கிடைக்கும். ஆனால் அந்த இன்கம் வந்து எதில் சேர்க்கக்கூடாதுன்னா இந்த நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது சேர்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பழசு. ஏற்கனவே அது புதுசாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளில வரும்போது அதை நேஷ்னல் இன்கமில் சேர்த்துருப்பாங்க. அதனால் செகண்ட் ஹேண்ட் குட்ஸை சேல் பண்ணும்போது அது மூலமாக வரக்கூடிய இன்கம்மை இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வின்ஃபால் கெயின்ஸ் சச் அஸ் லாட்ரிஸ் ஆர் ஆல்சோ நாட் டு பி இன்க்ளூடட் ஆஸ் தே டு நாட் ரெப்ரசன்ட் ரிசிப்ட் ஃப்ரம் எனி கரண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டி. இப்போ வின்ஃபால் கெயின், இப்போ ஒருத்தர் லாட்ரி சீட் ஒருத்தர் வாங்குறாரு, அதில் அவருக்கு பணம் வந்துடுது. இப்போ கேம்லிங் போய் விளையாடுறாரு, அதில் அவருக்கு பணம் கிடைக்கிது. இப்போ இந்த பணம் கிடைக்கிறதுனால அவர் ஒரு 100 ரூபா போடுறாரு, அதில் 200 சம்பாதிக்கிறார் அப்படின்னா இதில் ஏதாவது ப்ரொடக்ஷன் நடந்திருக்கா, ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகிருக்கானா? இல்லை. கரண்ட் இயரில் எந்த விதமான ப்ரொடக்டிவிட்டியும் இதில் இன்வால்வ் ஆகிறதுனால அதிர்ஷ்டத்து மூலயமா வரக்கூடிய இந்த வின்ஃபால் கெயின் சொல்லக்கூடிய அமௌண்ட்டை வந்து நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது சேர்க்க மாட்டாங்க. ஃபோர்த் ஒன்று, கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் ஷுட் நாட் பி செப்பரேட்லி இன்க்ளூடட் ஆஸ் இட் ஹேஸ் பீன் ஆல்ரெடி இன்க்ளூடட் ஆஸ் எ பார்ட் ஆஃப் கம்பெனி ப்ராஃபிட். இன்னொன்று என்ன சேர்க்க மாட்டாங்கன்னா கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸை சேர்க்க மாட்டாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி கம்பெனியோட ப்ராஃபிட் இருக்குல்ல, அதோட ஒன் ஆஃப் த பார்ட்டாக வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதை தனியாக வந்து கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸை சேர்க்க மாட்டாங்க. ஸோ 4 items ஆர் நாட் டு பி இன்க்ளூடட் when we measure the national income. The 2 items are to be included when we measure national income. First one, imputed value of rent for self-occupied houses or offices is to be included சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய சொந்த வீடோ இல்லை ஆஃபீஸோ இருக்குன்னா அதை வாடகை கொடுத்தோம்னா அந்த வாடகையை வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடட் பை ஓனர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் ஃபேமிலி லேபர் இஸ் டு பி இன்க்ளூடட். இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், அந்த கம்பெனியில் நம்மளே ஒரு லேபராக இருக்கும், இல்லை நம்ம வீட்டில் இருக்க அண்ணனோ தம்பியோ அதில் வந்து வேலை பார்க்குறாருன்னா அந்த சர்வீஸ் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேர்க்காம இருக்கக்கூடாது. அவருக்காக நம்ம ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு வேஜஸோ இல்லை சம்பளமோ கொடுப்போம் இல்லையா, அதையும் நம்ம கணக்கில் கொண்டு வரணுங்கிறாங்க. இதுதான் வந்து இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடட் பை ஓனர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ டு ஆல்.